கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலையும் குறைந்த வசனத்தை வச்சு நம்ம கொடுக்குறேன். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற வசனத்தை பார்க்கிறோம். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற வசனம். தேவனுடைய பிள்ளைகளாகிறீங்க. இந்த நாளில என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே நீ யாரு என்னை கைவிட்டாலும் நீ கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நான் நீர் என் தகப்பன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க அவரை பார்த்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் ஒருவரையும் புறம்பு தள்ளுகிற தேவன் அல்ல. எல்லாத்தையும் அவர் ஆண்டவர் பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். ஆண்டவரே என் கர்த்தாவே சோதம் ஆண்டவர், என் தகப்பனும் என் தாயை நீ கைவிட்டாலும் நான் கர்த்தர் என்னை சேர்த்துக்கணும் வசனப்படி அப்படியே அவர் சேர்ப்பார். அவர் யாரும் தள்ள மாட்டார். அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மளை தள்ளாத தேவன், நம்ம கூடயே அவர் இருக்கிற தேவனா இருக்கிறார். நமக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வானத்தை பூமி படைத்த தகப்பன் நமக்காக தான். நாளையில எல்லா மக்களையும் பார்க்கும்போது திக்கச்சவர்களாய் காணப்படுறாங்க, அனாதையா காணப்படுறாங்க, கைவிடப்பட்டவங்களாய் காணப்படுறாங்க. நாட்கள்ல அப்படி கண்ணீரோடு மக்கள் காணப்படுறாங்க. இவங்களுக்காக ஏசப்பா இறங்கி வந்தாரு. பிசாசி பிடியில கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ணதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாங்க. ஒரு பிசாசி பெடியில தான் சிக்கி கிடந்துகிட்டு பிசாசு அவங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த பிசாசின் தலையை நசுக்கணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது பிசாசின் தலையை நசுக்கதான். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தது எதுக்குன்னா பிசாசிங்கிற அழிச்சு போடதான். அழிச்சு போட்டு மக்களை விடுதலை பண்ண வேண்டும் தான் ஏசப்பா அதுக்குதான் சிலுவை சுமந்தாங்க. அந்த பிசாசிகளை அழிச்சுதான் ஏசப்பா அவர் சிலுவையில் அடிக்கப்படணும், அவர் ரத்த பூமியில சிந்தப்படணும். ஆனா அந்த ரத்தத்தினால அந்த பாவங்கள் கழுவப்படணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை நம்ம ரத்தத்தாலே நீ கழுவுங்க. நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னால வந்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே தகப்பனே, 3 நாள் எனக்காக உயிரோடு எழுப்பி வந்தீங்களே, உங்க ரத்தத்தினாலே நீ கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க குடும்பத்தை நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாருன்னா அவர் ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துவாரு. ஒரு நாள் மாத்திரம் இல்ல, டெய்லியே காலையில நைட்டும் ஆண்டவரே என்ன குறைந்தாலும் மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்கன்னா ஆண்டவர் நம்மளை கழுவி எடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோப்பு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி சோப்பு போட்டு கழுவி சோப்பு போட்டு தேய்ச்சி துவைச்சி அது வளசி காயப்பட்டு எடுத்து வைக்கிறோம்ல, துணி மடிக்கலாம். அதே போல ஏசப்ப ரத்தம் நம்ம பாவத்தெல்லாம் கழுவிடும். ஏசப்ப ரத்தத்துல அந்த வல்லம் உண்டு, ஆண்டோட வல்லம் உண்டு. அதனால ஏசப்ப உங்க ரத்தத்தாலே நீ கழுவுங்கன்னா நம்ம உள்ளத்தை கழுவுறதுக்கு ஏசப்ப ரத்தத்துலதான் பவர் இருக்கு. அதனால ஏசப்பட நீங்க சொல்லுங்க, அவரோட வல்லமை நமக்குள்ள நிரப்புவாரு. அவர் நம்மளை என்னச்சுவாரு, அதுல இருந்து அவர் ரத்தத்தால நம்ம கழுவி பரிசுத்தப்படுத்து தேவன் பரிசுத்தப்படுத்துவாரு. ஒவ்வொரு நாள் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். 3ஆம் நாள் உயிரோட எழுப்பி வந்துட்டாங்க. கூப்பிடுற யாவருக்கும் ஒரு சபியமா இருக்கிறார். உண்மையை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து சபியமா இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க இயேசு கிறிஸ்து எங்கேயும் இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நீங்க அப்ப ஆண்டுட்டு பேசப்படுங்க. யாரும் நஞ்சது அப்புறம் ஜாதி மக்களா நஞ்சதும் ஏசப்பா உங்க ரத்தத்தாலே என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க பிள்ளைய என்னை மாற்றுங்க அப்படின்னு நீங்க எவ்வளவு விசுவாசம் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள ஆண்டு எல்லா பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னிச்சு அவர் பிள்ளைகளை ரத்தத்தால கழுவி சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை வழிநடத்துகிற தேவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம கூப்பிடும் போது ஆண்டவரே எங்க வாங்க ஏசப்பா, நான் எங்க போனேன் ஏசப்பா, எனக்கு கரங்களை பிடிச்சு இங்க வாங்கப்பா, என் கூட வாங்கப்பான்னு சொன்னா எந்த இடத்துக்கு பொண்ணு நினைச்சுப்போம் அந்த இடத்துக்கு போயிட்டு சக்சா முடிச்சு வரதுக்கு உதவி செய்வாங்க. ஏசப்பா அப்படிப்பட்ட தேவன். அது மாத்திரம் இல்ல, கர்த்தாவை உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளியின் நிமித்தமாய் செவ்வையான பாதையில என்னை நடத்த முடியல. அடுத்த வருஷம் ஒரு 12 கர்த்தாவை உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் என் செவ்வையான பாதையில என்னச்சுங்க நடத்துங்க. கர்த்தாவை உமது வழியை எனக்கு நினைச்சீங்க போதிங்க. நாங்க உலகத்தின் வழி நிறைய பாதைகள் இருக்கு. உலகத்தின் பாதை, உலகத்துல காமிக்கிற வழி நிறைய பாதைகள். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வழி ஒரே வழிதான். அதான் உம்முடைய வழியை எனக்கு என்ன செய்யும் காமிங்க அப்படின்னு சொல்லி தாவிதராஜா கேட்டது போல ஏசப்பாவுடைய வழி நமக்கு அது அதிசயமானதுதான். அவர் நமக்கு நிறைய புரியாது ஏசப்பாவுடைய வழி. அவரை உண்மையா அவரை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை நல்ல ருசிச்ச பிள்ளைகள், அவரை நல்லா அறிந்த பிள்ளைகள், அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, இல்லடி தேவ சத்தத்தை கேட்கிறவங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனமா கேட்கும் போது ஆண்டவருடைய வழி நம்மளுக்கு என்ன செய்வாரு காமிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா எதையும் குறிச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது.
ஆண்டவர் நமக்காக என்ன செய்யற யாவே செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பயப்படாதீங்க. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடாதையும், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்ன செய்யுங்க, என்ன ஒப்பு தடுக்காதீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு ஆண்டவர். அவர் என்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறோமோ ஆண்டவர் நம்மளை நினைச்சுவாரு, சத்துரு இஷ்டத்துக்கு எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஆனா நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் சத்துரு இஷ்டத்துக்கு என்னை விட்டு கொடுத்துறாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆண்டவர் அழகா நம்மளை நடத்துவாரு. அதனால எங்களோட விசுவாசம் யாரு வெளிங்களாலும் கட்சிக்கிற சிங்கத்தை போல சுத்தி வகை தேடி அலைகிறான்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அவன் சுத்தி வகை தேடி அலைகிறான். யாரை எந்த பக்கத்துல தள்ளி விடலான்னு சொல்லி, அவன் எந்த பக்கத்துல இழுத்து பாதாளத்துக்குள்ளே தள்ளிடலான்னு சொல்லி, இல்ல எந்த பிள்ளைகளை கொண்டுலாம் அப்படின்லாம் ரொம்ப திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால தாவீது வச்சு சொல்லி என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிடுவாரு ஆண்டவர். பரவாயில்ல, என் பிள்ளை என் பக்கத்துல வந்துட்டாங்க, அதனால சத்துரு இஷ்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எதையும் குறித்து எதிர்த்து பயப்படக்கூடாது. சங்கீதம் 27 சங்கீதத்துல 13 வசனம் போட்டிருக்கு. நான் 13 வசனம் போட்டிருக்கு, நானோ ஜீவனூர் தேசத்திலே கர்த்தரின் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தா கெட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி நன்மை மட்டும் தான் காணணும் தவிர சொன்னதுனாலதான் அவர் என்ன செஞ்சார், ஆண்டு பாதுகாத்தாரு. நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன், நன்மை காண்பேன் அப்படிங்கிறது அவருக்கு உறுதியா இருந்தார். தாவீது வச்சா வசனம் போட்டு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தெல்லாம் ஸ்திரப்படுத்துவார். திடமங்க கர்த்தருக்கே காத்திரு. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் திடமனத்தை தாராரு. அவர் கர்த்தருக்கு நம்ம நினைச்சோம் காத்துதான் இருக்கணும். ஆண்டவர் சமூக பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலையும் நினைச்சுக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம நினைச்ச பாரு ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் ஒரு தென்னை மரத்தை கண்ணுல நட்டும் போது கூட அந்த தென்னை மரம் இன்னைக்கு வச்சு தண்ணி ஊற்றி நாளைக்கு ஒரு 10 குடம் தண்ணி, ஒரு குடம் தண்ணி ஊத்துறது 10 குடம் தண்ணி ஊத்திட்டு அந்த மறுநாளே ஆண்டவர் அந்த தென்னை மரத்துல காயை தந்துவார்னு சொல்லி பார்த்தா நம்ம தான் ஏமாற்றப்படுவோம். அதாவது எந்தெந்த குறிப்பு நம்ம ஜெபித்து இருந்தாலும் எந்த காரியத்துக்கு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த. திடமுறை கர்த்தருக்கே காத்திருக்கும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதுல ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் கொண்டு வருவாரு. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா, ஆண்டுடைய காரியத்துல நம்ம எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு என்ன செஞ்சிருக்க வாங்கிடவே கூடாது. அவர் அழகா நேர்த்தியா கரெக்டா செய்கிற தேவன், சகலத்தையும் அதிநதியின் காலத்துல நேர்த்தியா செய்கிற தேவனா இருக்கிறபடினா எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர் நம்மளுக்கு எதுனாலுமே அவர் கைவிட மாட்டாரு, நேர்த்தியா செய்வாரு. அவர் எந்த காரியமானாலும் நேர்த்தியா கரெக்ட் பண்ணுவாரு. அப்ப அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்கு நீங்க காத்திருங்க, திடமனவா இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கும் போது யாரு கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டாங்க. சத்துரு இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஏசப்பா வேலை வரும்போது நம்மள எல்லா காரியத்திலும் ஜெயமாய் மாற்றி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்க காத்திருங்க, கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திர நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையா முடியும், ஆசீர்வாதமா முடியும். அதான் ஆசீர்வாதமா முடியிருக்கு அங்க காத்திருப்பாரு. அவசரமா நம்ம நினைச்சுன்றது பிடிக்க முடியாது. அது பாத்துக்கலாம், குழந்தை இருக்கிறாங்க, குழந்தை இருக்கான்னு 10-20 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து ஆஸ்பத்திரியில போயிட்டு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெஸ்ட்ல. அப்ப குழந்தை நினைச்சு அப்ப உடனே நாளைக்கே பெற்று எடுக்க முடியாது. அதுக்குன்னு டைம் வச்சிருப்பாங்க. 10 மாசம் 10 மாசம் அந்த குழந்தை பிறக்கும். அப்படிதான் அது முழு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளா நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க ரொம்ப அவசரப்படாம நிதானமா பொறுமையா அவருடைய வேலைக்காய் காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாரு. அதை ஆச்சரியப்பட முடியாத விதத்துல கர்த்தர் செய்வார். நம்ம பொறுமையா இருக்கணும், நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை முடி ஜெபிப்போம். எங்களை அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற ஏசப்பா. தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே தகப்பனே, நன்றி ஏசப்பா. ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே, சத்ரு இஷ்டத்துக்கு நீர் ஒப்பு கொடுக்க மாட்டீரையா, இப்படி பலத்த கருத்துல எங்களை வைத்திருக்கிறையா. அதனால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே விடுவிக்கப்படணுயா, நன்மை பெற்றுக்கணும்யா, காத்திருந்து நன்மை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க, மையப்பட்டுங்க. உங்க வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோட தான் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென்.